இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டப் பணிகள் வரும் மார்ச் மாதம் மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி உறுதியளித்துள்ளதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் அக்கடிதத்தை டெல்லியில் அமைச்சர் நிதின் கட்கரியை அவரது வீட்டில் சந்தித்து தயாநிதி மாறன் எம்பி நேரில் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டப் பணிகள் மார்ச் மாதம் தொடங்க உள்ளதாக கூறினார். மார்ச் மாதம் இறுதிக்குள் சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் தொடங்கப்படும் என்ற நல்ல செய்தியை இன்று அவர் தெரிவிக்கிறார். உண்மையை நாங்கள் வரவேற்கிறோம். அதற்கான முதல்வர் சார்பாக அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்தோம். மத்திய அமைச்சரின் இந்த முடிவை முழு மனதுடன் வரவேற்பதாகவும் சாலை போக்குவரத்து துறையில் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டின் பொற்காலத்திற்கான அடித்தளத்தை உருவாக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி வரும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டப்பணிகளை முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் என்ற பெயரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் 2வது முறையாக நடைபெற்றது. இதில் போக்குவரத்து, கைத்தறி, பொதுப்பணி, உணவுத்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட 14 துறைகளைச் சார்ந்த 68 திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்தும் 6 எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியான ஆய்வுகளால் தொய்வில்லாத நிர்வாகத்தை உருவாக்க முடியும் என கூறினார். மேலும் ஒவ்வொரு துறைகளிலும் துறை சார்ந்த செயலாளர்கள் செயல் வீரர்களாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். அரசு நிர்வாகம் என்பது நாம் அனைவரும் சேர்ந்து இழுக்கக்கூடிய தேராகும். அதை விரைவாக செய்தால் நிர்வாகம் நேராகும். தேர் நிலையிலேயே இருப்பதற்காகவே செய்யப்பட்டதல்ல. தமிழ்நாடு அரசின் பல துறைகளில் நடைமுறையில் உள்ள பல திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் பாரபட்சமாக விசாரணை நடத்துவதாக மாவட்ட ஆட்சியரிடம் பட்டியலின மக்கள் புகார் மனு அளித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வேங்கை வயலைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் சிபிசிஐடி போலீசார் தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களை அழைத்துச் சென்று குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு கூறி துன்புறுத்துவதாக தெரிவித்துள்ளனர். என்னோட தம்பி பிள்ளையில திருச்சியில சிபிஐடி ஆபீஸ்ல கூட்டி கொண்டு வச்சு ரொம்ப துன்புறுத்தி நீங்க ஒத்துங்க யாரோ ஒரு ஆளை காட்டுங்க, இந்த கேஸை இப்படியே க்ளோஸ் பண்ணிடுவான், விட்டுருவான், கண்டுக்கிறாதீங்க, இதை முடிங்க, ஏன் எங்களுக்கு தொல்லை கொடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா அப்ப எதுக்கு சிபிசிஐடிக்கு மாத்தினா ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லி தான் கொடுத்துருக்கான், அதை கண்டுபிடிக்கணுமா இல்ல? இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என ஆட்சியரிடம் அளித்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சென்னை காட்டுப்பள்ளி துறைமுகம் அருகே மந்தகதியில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த காட்டுப்பள்ளியில் எண்ணூர் காமராஜர் துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. இந்த துறைமுகத்திற்கு நாள்தோறும் 7000 கனரக வாகனங்கள் வந்து செல்வதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் மணலி விரைவு சாலை மற்றும் மீஞ்சூரில் இருந்து நெமிலிச்சேரி வரை உள்ள வெளிவட்ட சாலை நெடுகிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை உள்ளது. இந்த நிலையில் காமராஜர் துறைமுக நிறுவனத்தால் அமைக்கப்பட்டு வரும் சிமெண்ட் சாலை பணிகள் 5 ஆண்டுகளாக நிறைவடையாமல் உள்ளது. காட்டுப்பள்ளி துறைமுகம் முதல் மேலூர் வரை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் இந்த சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். பள்ளம், மேடு, ஸ்பீட் பிரேக் ஒண்ணுமே முடியல. வண்டி ரூட்டு போறதே கஷ்டமா இருக்கு. டபுள்ஸ் போனாலும் சரிதான், சிங்கிள்ஸ் போனாலும் சரிதான், கீழே விழுற மாதிரி தான் வருது. அதை கொஞ்சம் சீக்கிரமா ரோடு ரெடி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் போறதுக்கு வருது. இதேபோன்று மேலூர் சந்திப்பு, வல்லூர் மற்றும் அத்திப்பட்டு புதுநகர் சந்திப்பு பகுதிகளில் பல இடங்களில் மந்தகதியில் வேலைகள் நடைபெற்று வருவதால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதியில் கரடிகள் உலா வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக உணவு மற்றும் தண்ணீருக்காக கரடிகள் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. இந்த நிலையில் கேசலாடா பகுதியில் தேயிலை தோட்டத்தில் இருந்து வெளியேறிய 4 கரடிகள் சாலையில் உலா வந்தன. இதனை அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்தனர்.
கரடிகளை கண்காணிக்க வேண்டும் என்று வனத்துறைக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே நேரத்தில் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பது நுகர்வோருக்கு பாதுகாப்பானதே என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக ரவி என்பவர் தொடுத்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அரசு மானியம் உரிய நபருக்கு கிடைப்பதை உறுதி செய்யவே மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க கேட்டுக் கொண்டதாக தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிடப்பட்டது. மேலும் இது தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு என்றும் விளக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவில் தலையிட விரும்பவில்லை என்று வழக்கை தள்ளுபடி செய்தனர். தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே சீராய்வு மனு தாக்கல் செய்யவும் மனுதாரருக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். ஆதார் எண்ணை மின் இணைப்புடன் இணைப்பதற்கு ஜனவரி 31ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு சிலர் இணைக்காததால் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. திரிபுராவில் மக்கள் வறுமையில் இருக்கவே எதிர்க்கட்சிகள் விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். திரிபுரா மாநிலத்தில் வரும் 16ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அம்மாநில தலைநகர் அகர்தலாவில் பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரையில் ஈடுபட்டார். பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் திரிபுராவில் சட்டத்தின் ஆட்சி மூலம் பாஜக அமைதியை நிலைநாட்டியதாக கூறியுள்ளார். தேர்தல் சமயத்தில் அனைத்து கட்சி கொடிகளையும் மாநிலத்தில் பார்க்க முடிவதே இதற்கு சான்று என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஆட்சிக்கு முன்பு மாநிலத்தில் ஒரு கட்சி மட்டுமே ஆதிக்கம் செலுத்தியதாக கூறிய மோடி பொதுமக்கள் சிவப்பு நிறத்தை புறக்கணித்துவிட்டதாக கூறினார். கடந்த 30 ஆண்டுகளாக திரிபுராவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்படுத்திய இழப்புகளை சீர் செய்ய பாஜகவினர் இரவு பகலாக உழைத்து வருவதாக கூறிய பிரதமர் மோடி பாஜக ஆட்சிக்கு வந்த கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பின்தங்கியிருந்த ஆயிரக்கணக்கான கிராமங்கள் வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் திரிபுரா தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க மீண்டும் பாஜகவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் கருப்பு பணம் கண்டறியப்பட்டதுடன் வரி வசூல் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். இதன் பலன்கள் குறித்து மக்களவையில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு எழுத்து மூலம் நேற்று பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நவம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு முதல் மார்ச் 2017ஆம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் வருமான வரித்துறை நடத்திய சோதனைகளில் 900 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 7961 கோடி ரூபாய் அளவுக்கு மறைக்கப்பட்ட வருமானம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதற்கு அடுத்த நிதியாண்டான 2017-18ஆம் ஆண்டில் நேரடி வரி வசூல் 18% அதிகரித்ததாக அவர் குறிப்பிட்டார். மேலும் முன்கூட்டிய வரி வசூல் 23.4% அதிகரித்ததாகவும் வருமான வரி கணக்கு தாக்கலின் அளவு 25% அதிகரித்ததாகவும் பங்கஜ் சௌத்ரி கூறினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் வெளிநாட்டு சொத்துக்களை தெரிவிப்பதற்காக 2015ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட 3 மாத காலத்தில் 4164 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மக்கள் தாமாக முன்வந்து தெரிவித்ததாக கூறினார். இதன் மூலம் வரி மற்றும் அபராதமாக 2476 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். அதானி குழும புகார் தொடர்பாக நிபுணர் குழு அமைக்க தயார் என பங்கு பரிவர்த்தனை வாரியமான செபியும் மத்திய அரசும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளன. இந்தியாவை சேர்ந்த அதானி குழுமம் பங்குச் சந்தைகளில் முறைகேடு செய்ததாக அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் அமைப்பு அறிக்கையை வெளியிட்டது. இதையடுத்து அதானி குழும பங்குகளின் மதிப்பு வெகுவாக சரிவடைந்தது. ஹிண்டன்பர்க் அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய அரசும் இந்திய பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு வாரியமான செபியும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்ட நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து விசாரிக்க நிபுணர்கள் குழுவை அமைக்க தயார் என செபி மற்றும் மத்திய அரசு தெரிவித்தன. நிபுணர்களின் பெயர்களை புதன்கிழமைக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு விசாரணையை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை நோக்கி அடையாளம் தெரியாத நபர் நாற்காலியை வீசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சமாதான் யாத்திரை என்கிற பெயரில் அந்த மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் அவுரங்காபாத்திற்கு சென்ற நிதிஷ்குமார் பஞ்சாயத்து அலுவலகம் ஒன்றை திறந்து வைத்தார். அப்போது கூட்டத்தில் இருந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நுழைந்து நாற்காலியின் துண்டை முதலமைச்சரை நோக்கி வீசினார். உடனடியாக முதலமைச்சரை சுற்றி நின்ற பாதுகாவலர்கள் அவரை பத்திரமாக காருக்குள் அனுப்பி வைத்தனர். முதலமைச்சரை நோக்கி நாற்காலி வீசிய நபர் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு திஹ்ரை என்ற இடத்தில் பீகார் முதலமைச்சருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய கிராம மக்கள் அவருடைய போஸ்டருக்கு தீயிட்டது குறிப்பிடத்தக்கது.
உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரைத்துள்ள நீதிபதிகளை முழுமையாக நியமிக்காதது கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தொடர்பான வழக்கு நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. கொலீஜியம் பரிந்துரை செய்பவர்களில் சிலர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்படுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் உட்பட சில நியமனங்கள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் எனவும் வாதிடப்பட்டது. இதனையடுத்து கொலீஜியம் பரிந்துரைப்படி முழுமையாக நீதிபதிகளை நியமிக்காமல் நிலுவையில் வைத்திருப்பது கவலை அளிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் மார்ச் 2ஆம் தேதிக்குள் நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டனர். சிங்கப்பூரில் நடைபெற்ற பயிற்சிக்கு அனுப்பி வைப்பதற்காக ஆசிரியர்களை தேர்வு செய்த விவரங்களை அனுப்புமாறு பஞ்சாப் மாநில முதலமைச்சருக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கடிதம் எழுதிய நிலையில் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு பதிலளிக்க முடியாது என முதலமைச்சர் பகவத் மான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் இடையே மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் பஞ்சாபிலிருந்து சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசிரியர் பயிற்சி கருத்தரங்கிற்கு அரசு பள்ளி முதல்வர்கள் 36 பேர் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார்கள் வந்திருப்பதால் ஆசிரியர்களை தேர்வு செய்ததற்கான விதிமுறைகளை அனுப்பி வைக்குமாறு முதலமைச்சர் பகவத் மானுக்கு ஆளுநர் கடிதம் எழுதியிருந்தார். இது தொடர்பாக 15 நாட்களுக்குள் பதிலளிக்காவிட்டால் மேல் நடவடிக்கைக்காக சட்ட ஆலோசனை பெற வேண்டியிருக்கும் என்றும் ஆளுநர் எச்சரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து ட்விட்டரில் பதிவிட்ட முதலமைச்சர் தானும் தனது அரசும் 3 கோடி பஞ்சாபி மக்களுக்கு மட்டுமே பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள் என்றும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட எந்த ஒரு ஆளுநருக்கும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதனையே தனது பதிலாக எடுத்துக் கொள்ளுமாறு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனால் பஞ்சாபிலும் ஆளுநர் முதலமைச்சரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. நேபாளத்தில் போக்குவரத்து காவல்துறையினரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் காவல்துறை வாகனங்களுக்கும் தீ வைத்ததால் பதற்றம் ஏற்பட்டது. நேபாளத்தில் போக்குவரத்து விதி மீறல்களுக்கான குறைந்தபட்ச அபராதம் 500 ரூபாயில் இருந்து 1500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சாலையோரத்தில் வாகனங்களை நிறுத்தினாலும் அபராதம் விதிப்பதாக வாகன உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே போக்குவரத்து காவல்துறையை கண்டித்து தலைநகர் காத்மாண்டில் வாகன உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தையும் மேற்கொண்டனர். போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். எனினும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை. தொடர்ந்து போராட்டம் நடத்திய போக்குவரத்து தொழிலாளர்கள் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வாகனத்திற்கும் ரோந்து வாகனத்திற்கும் தீ வைத்தனர். அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த காவல்துறையினரின் தற்காலிக கூடாரத்தையும் தீ வைத்து எரித்தனர். இதனால் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களை தடியடி நடத்தி போலீசார் விரட்டி அடித்தனர். அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மோர்கன் தெரிவித்துள்ளார். அயர்லாந்தில் பிறந்த மோர்கன் அந்நாட்டு அணிக்காக தன்னுடைய 16 வயதிலேயே சர்வதேச ஒருநாள் போட்டியில் விளையாடினார். மோர்கனின் அபார பேட்டிங் திறமையை கண்ட இங்கிலாந்து அவரை 2009ஆம் ஆண்டு தன்னுடைய அணியில் சேர்த்துக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து அணிக்காக 248 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி உள்ள மோர்கன் 7701 ரன்களை எடுத்துள்ளார். 115 T20 போட்டிகளில் 2458 ரன்களும் 16 டெஸ்ட் போட்டிகளில் 700 ரன்களும் மோர்கன் சேர்த்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு 50 ஓவர் உலகக்கோப்பையை இங்கிலாந்து அணிக்கு மோர்கன் வென்று கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக மோர்கன் அறிவித்தார். இருப்பினும் IPL மற்றும் பிற உள்ளூர் ஆட்டங்களில் அவர் விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அனைத்து வகையான கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக மோர்கன் அறிவித்துள்ளார். இதனால் அவருடைய ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பழனி தண்டாயுதபாணி கோவிலில் நடிகை சமந்தா 678 படிகளில் சூடம் ஏற்றி இறை வழிபாடு செய்தார். திரை உலகின் முன்னணி நடிகையான சமந்தா அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். அதற்கு உரிய சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சமந்தாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளது. இந்நிலையில் முழுமையாக உடல்நலம் பெற வேண்டி பழனி தண்டாயுதபாணி கோவிலில் 678 படிகளில் சூடம் ஏற்றி சமந்தா இறை வழிபாடு செய்தார். பின்னர் மலைக்கோவிலுக்கு சென்ற அவர் விநாயகர் மற்றும் முருகனை தரிசித்தார். மருத்துவர்களின் ஆலோசனையோடும் கடவுளின் அருளோடும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக சமந்தா தெரிவித்துள்ளார். அவருடன் 96 திரைப்பட இயக்குனர் பிரேம்குமார் மற்றும் உறவினர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.